நம்மளோட தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களை நேரடியாக சென்று கர்நாடகாவில் சந்திக்கப்படுவார். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்க போகுது. நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிட்நைட்ல ஒரு 3 நிமிஷம் வீடியோ வெளியிட்டிருக்காரு. मैं जानता हूं कि पेपर लीक தமிழ்நாட்டிலேயே நீட்டை எதிர்த்து நடிகர்கள் இருந்து மாணவர்கள் இருந்து கடுமையான போராட்டங்கள்லாம் நடத்திட்டு வராங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு. நான் உங்கள் HKS பேசுகிறேன். நம்மளோட அதிரடி அரசியல் பார்வையில் இன்னைக்கு சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளையும் அதனுடைய வெளிப்பாடுகளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களை நேரடியாக சென்று கர்நாடகாவில் சந்திக்கப்படுவார். ஸோ ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இதில் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நான் ஏன் போனோம், கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போறது காலதாமதம் ஏற்படும், கால விரயம் ஆகுது இல்லையா? இதையெல்லாம் தடுக்கிறதுக்காகவும் முதல் படியா என்ன பண்ணுவோம், நாம பேசி பார்த்துருவோம், ஏதாவது பாசிபிலிட்டிஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு பின்னாடி நீதிமன்றத்தை அணுகுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது சம்பந்தமா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் தன்னோட அமைச்சர் சகாக்கள் அவங்களோட பேசினாரு. இந்த டிஸ்கஷன்ல பார்த்தீங்கன்னா சிஎம் விஜயோட பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் நிர்மல் குமார் அவர்களும் சட்டத்துறை அமைச்சர் சட்ட பிரகாரம் சில விஷயங்கள்லாம் வாதிச்சிருக்காங்க. கூடவே சீஃப் செக்ரட்டரி திரு சாய்குமார் அவர்களாம் இருந்திருக்காங்க. இதை பத்திலாம் விசாரிச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி விஷயங்களை அந்த கர்நாடக முதல்வர்கிட்ட நம்ம எடுத்து சொல்லலாம், நமக்கு நம்ம உரிமைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணதான் சொல்லப்படுது. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது இந்த தென்மேற்கு பருவமழை நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததுனால காவிரி பாசன மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா குறுவை சாகுபடிகள்லாம் போதுமான தண்ணியே இல்லாததுனால ஃபுல்லா பயிரெல்லாம் கருத்து போச்சு, வாடி போச்சு எப்படி சொல்றாங்க. இதனால பல லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் விவசாய சங்கங்கள் சார்பாக சொல்லப்படுது. ஸோ இதை எப்படி தமிழக அரசு பேலன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நிதி நெருக்கடியிலே ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்கு. ஸோ பொதுவா இந்த மாதிரி சூழ்நிலைகளை காவிரி நடுவர் நீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு என்ன மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படின்னா, வருஷத்துக்கு 177 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு தமிழகத்துக்கு கொடுக்கணும். அதன்படி பார்த்தா ஜூன் மாசம் கிட்டத்தட்ட 9.19 டிஎம்சி தண்ணீரை கொடுத்துருக்கணும். ஆனா அவங்க கொடுக்காம 2.91 டிஎம்சி தண்ணீர் தான் சும்மா கடமைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்க. சரி, மீண்டும் ஜூலைல 31.24 டிஎம்சி தண்ணீரை கொடுத்துருக்கணும், சுத்தமா கொடுக்கவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்துக்கிட்ட போயிட்டு கர்நாடக அரசு எங்களுக்கே தண்ணி இல்லை, எங்களுக்கு பெங்களூரு மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம இருக்கும்போது எப்படி நாங்க தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விட முடியும் அப்படின்னு சொல்லி கை விரிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைங்க. நமக்காக நம்ம சாப்பிட்றதுக்காக அங்க விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க. தன்னோட பணத்தை முதலீடா போட்டாங்க, பட் அதுக்கு உண்டான பலனும் கிடைக்கல, போட்ட பணமும் கிடைக்கல. அதுதான் அவங்களோட வேதனை. ஸோ இது சம்பந்தமாக தான் பேசுறதுக்காக கர்நாடகாவுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி தன்னுடைய அமைச்சர் சகாக்களோட நமது முதல்வர் கர்நாடகாவுக்கு போறாரு. ரொம்ப மாசா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்க போகுது. இது டிவிகே அரசாங்கத்தோட முதல் பட்ஜெட். அவங்க புதுசா 2 மாசம் தான் ஆயிருக்கு ஆட்சிக்கு, கிட்டத்தட்ட 3 மாசம் ஆக போகுது. ஸோ மே 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர். இதுக்கு முன்னாடி ஆளுநர் உரையோட ஒரு 3 நாள் கூட்டம் நடைபெற்றது இல்லையா? இந்த கூட்டத்துக்கு அப்புறமா
இந்த சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்குது. இதுல நம்ம நிதித்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா திரு மரிய வில்சன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போறாங்க. சோ இதுல வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்னலாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் என்னென்னலாம் இந்த பட்ஜெட்ல வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ண போறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்ல போறாங்க, இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் வரப்போகுது அப்படின்றதையும், அதே நேரத்தில் வந்து நமது முன்னாள் முதல்வர் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து செம்ம பிளான் பண்ணியிருக்காராம். அவங்க கட்சி எம்எல்ஏஸ்க்கெல்லாம் வந்து சில ஸ்கெட்ச் எப்படி போடலாம், டிவிக்கு அரசாங்கத்துக்கு எப்படி செயல்படலாம், அவங்களை எப்படிலாம் சட்டசபையில் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சில வழிமுறைகள் எல்லாம் சொல்லியிருக்காராம். அதெல்லாம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ முதலாவதாக அவர் போட்ட ஸ்கெட்ச் என்னன்னு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். என்னன்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்டான அது என்ன மாதிரி டிவிக்கு அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் இந்த பட்ஜெட்ல எதெல்லாம் கொண்டு வர போறாங்க, அப்படி கொண்டு வராததுக்கு அதை பத்தியும் கேள்வி எழுப்புங்க, பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா ஒளிபரப்ப போறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ மக்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு எதிர்கட்சியா சிறப்பா செயல்படுறோம்ன்றதும் தெரியும். அது வந்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து ஒரு சிறப்பான அடித்தளமா அமையும். டிவிகே அரசாங்கத்தோட வாக்குறுதி வந்து பொய் அப்படின்றதையும் நிரூபிக்கணும் அப்படின்றது மாதிரி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுனால எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கமா இருங்க, அதே நேரத்தில் ஆக்டிவா இருங்க, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு புள்ளி விவரத்தோட பேசுங்க, ஏனோ தானு பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல வந்து நம்மளோட கடந்த கால திட்டங்கள், அரசு திட்டங்களுக்கெல்லாம் இதை பத்தியெல்லாம் புள்ளி விவரத்தோட எடுத்து சொல்லுங்க. ஏன்னா அவங்க வந்து புதிய அரசாங்கம், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கேட்டீங்கன்னா, கேள்வி கேட்டாலும் எடுத்து வாதங்கள் வச்சாலும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட மக்கள் மத்தியில பின்னடைவு ஏற்படுத்தும். ஏன்னா எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. அதே போல லாண்ட் ஆர்டர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா ஃபெயிலியர். ஸோ இப்போ சமீபத்தில் வந்து சிறைசாலை மரணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க. போதைப் பொருள் கலாச்சார தலைவரிச்சு ஆடுது அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ நிறைய விஷயங்களை பேசுங்க. அது வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். மக்கள் மத்தியில நம்ம வந்து மீண்டும் வெற்றி பெற்று நம்ம தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலை கூடிய விரைவில் வரப்போகுது. அதுக்காக ஆக்டிவா இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காராம் தலைவர். ஸோ எம்எல்ஏஸ் கிட்ட எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்காராம். இந்த சீனியர் எம்எல்ஏஸ் இருக்காங்களே, அதாவது முன்னாள் அமைச்சர்கள், இவங்கெல்லாம் வந்து துறை ரீதியான கேள்விகளை நிறைய கேட்டு திக்குமுக்காட வைக்கணும் டிவிகேவை அப்படின்றதுதான் அவங்க தலைவரோட ஐடியாஸ் கொடுத்துருக்காரு அவங்க எம்எல்ஏஸ்க்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆளுநர் நன்றி உரையில தெரிவிக்கும் போது சட்டமன்ற கூட்டத்தொடரில் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி பண்றேன்னு அப்படின்னு பேசுவார் இல்லையா. அப்ப பேசும்போது திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கெல்லாம் அந்த எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநடப்பு செய்துட்டாங்க இல்லையா. அப்போ வந்து இது சம்பந்தமாக கரூர்ல வந்து கூட்டத்துல பேசுவாரு, அதாவது அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குவார் இல்லையா. அந்த கூட்டத்துல பேசும்போது நக்கலடிப்பாரு முதல்வர் அவர்கள். அதாவது அவரோட நண்பர் வந்து சொன்னாராம், அடுத்த தடவை நீங்க பேசும்போது சட்டமன்றத்தோட கதவெல்லாம் மூடிடுங்க, அப்பதான் வந்து வெளியில போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நக்கலா பேசியிருப்பாரு இல்லையா. இதுக்கு வந்து தகுந்த பதிலடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால முதல்வருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் அவங்க ஐடியாலஜி. இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். அப்ப அவங்க அது என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுதான் ஸ்டாலின் அவர்களோட மிகப்பெரிய பிளானா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இவங்க ஸ்கெட்ச் இப்படி போட்டாங்க. அதே நேரத்துல இவங்க டிவிக்கு என்ன பிளான் பண்ணலாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 13.18 லட்சம் கோடி கடன் வந்து தமிழகத்துல இருக்கு. ஸோ நிதி பற்றாக்குறை 78,000 கோடி இருக்கு ஒரு வருஷத்துல பட்ஜெட் போடுறதுக்கு. சரி, இப்படி இருக்கும்போது இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நம்ம நிறைவேற்றணும். மக்கள் மத்தியில வந்து நம்ம நிறைவேற்றினாதான் வருகின்ற இடைத்தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7 தொகுதியிலையும் முழுமையா ஜெயிக்க முடியும். உள்ளாட்சி தேர்தலையும் வந்து நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் அப்படின்றது வந்து விஜய் அவர்களோட பிளானு. அந்த பிளான் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல குறிப்பா அவங்க கொடுத்த வாக்குறுதியில மகளிர் மாதாந்திர உரிமை தொகை இருக்கு இல்லையா, அந்த 2,500 ரூபாவை கொடுக்கறதுக்கா பிளான் பண்ணியிருக்காரு. பட்ஜெட் ஒதுக்கிட்டாங்க. கூடவே தாய்மாமன் மோதிர திட்டம் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஒதுக்கிட்டாங்க, அதுவுமே லான்ச் பண்றாங்க. இது போக இந்த பட்ஜெட்ல வந்து என்ன பேசி வச்சிருக்காங்கன்னா, சில துறைகளுக்கு வந்து கூடுதலா நிதியை ஒதுக்கி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதனால ரிட்டர்ன் மணி வந்து கிடைக்கும். அதே நேரத்துல மாநில வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பங்கு எடுக்கும்ன்ற ஐடியாலஜில மாநிலத்தோட உட்கட்டமைப்பை வளப்படுத்துறதுக்கும் சமூக பாதுகாப்புக்கும் அதே போல வேலை வாய்ப்பு உருவாக்கணும் இல்லையா, அதுக்கும் கல்வி மற்றும் மருத்துவம் இருக்கு இல்லையா, இந்த துறைகளுக்கெல்லாம் அதிகமான பட்ஜெட்டை ஒதுக்கிட்டு கவர்மெண்ட் நம்மளோட மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணுன்ற அடிப்படையில ரொம்ப
பிளான்டா வந்து பட்ஜெட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ பார்ப்போம், எப்படியோ கடும் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாம இந்த சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் அமையும். அதே நேரத்தில் நேரடி ஒளிபரப்புன்றது தான் இதோட மிகப்பெரிய ஹைலைட்டு. அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு நேற்று நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மிட் நைட்ல ஒரு 3 நிமிஷம் வீடியோ வெளியிட்டு இருக்காரு. என்னத்துக்கு இவ்வளவு அர்ஜென்ட், ஏன் இந்த வீடியோ வெளியிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு இல்லையா, இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை வந்து அந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி வந்து நடத்திட்டு வராங்க. ஸோ இது கூட மாணவர்களும் சப்போர்ட் பண்றதுனால இந்த போராட்டம் வந்து நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்கள் மத்தியில வந்து பிஜேபி அரசாங்கத்துக்கு மேல ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வந்து நிச்சயமா மோடி அரசாங்கம் கொஞ்சம் பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்பவுமே வந்து தைரியமா இருந்து எதிர்க்க எதிரிகளே இல்லை அப்படின்ற மனோபான்மையில இருப்பாங்க பிஜேபி அரசாங்கம். இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை கொடுத்துருச்சு அப்படிதான் சொல்லணும். என்ன அப்படின்னா, அவங்க அந்த போராட்டக்காரர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நீட் தேர்வுக்கு லீக்கேஜ் பொறுப்பேற்று அந்த துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணணும். அந்த உயிரிழந்தாங்க இல்லையா நீட் தேர்வால பாதிக்கப்பட்டு, அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுங்க. இந்த மாதிரி இப்ப பல விஷயங்களை முன்னெடுத்து தானே இந்த போராட்டம் நடத்துறாங்க, இதை முதல்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட எதிர்பார்த்ததான் என்ன சொல்லிட்டாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீடியோல, கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு தான். ஸோ அதுக்காக அரசாங்கம் வந்து கண்டிப்பா வந்து வருத்தப்படுது. அதே நேரத்தில் இந்த நீட் பேப்பர் லீக் ஆச்சு இல்லையா, இதை லீக் பண்ணவங்களை இந்த விஷயத்த மத்திய அரசு வந்து மிக கடுமையாக அணுகியது. அதை குற்றம் செய்தவர்களை எடுத்துட்டு போய் நாங்கள் உடனடியாக சிறைசாலையில போட்டுட்டோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து இந்த நீட் தேர்வை மாணவர்களோட நலனுக்காக உடனடியாக பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 22 லட்சம் பேரை எழுத வச்சு அதோட ரிசல்ட் ஜூலை 19ஆம் தேதியை நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஒரு வருஷம் மாணவர்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக துரித கதியில இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் எல்லாம் நாங்கள் பண்ணோம். அதே நேரத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு இல்லையா, இது சம்பந்தமாக சட்ட வரைவு, அதாவது சட்ட வரைவை வந்து நிறைவு செய்ய வந்து அதிகாரிகள் கிட்ட வந்து உத்தரவு போட்டு நைட்டும் பகலமா அந்த லாவை வந்து எப்படியெல்லாம் கடுமையாக்க முடியும், இது இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு தவறு செயலுக்கு வரவங்களை நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக அந்த சட்ட வல்லுநர்களோடு சேர்ந்து அந்த அதிகாரிகள் இரவு பகல பார்த்து அந்த வந்து மசோதாவை வந்து எழுதிட்டு வந்திருக்காங்க. இது சம்பந்தமாக இன்று வெள்ளிக்கிழமை வந்து அமைச்சரவையில நாடாளுமன்ற அவையில இதை பத்தி விவாதிக்கப்படும். இந்த விவாதத்துல வந்து நல்லபடியா எல்லாரோட கருத்துக்களை சொல்ல முடியும். சொல்லிட்டு இதுல தவறு செய்தவங்களை நிச்சயமா தண்டிக்கிறதுக்காக விரைவு நீதிமன்றங்கள்ல விசாரணை நடைபெற்று அவர்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கப்படும். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நடக்காம இருந்து சட்டத்தை வந்து கடுமையானதா ஆக்கிறதுக்காக தான் நாங்க இரவு பகலா பார்க்கிறோம். அதனால தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை எதிர்கட்சிகளுக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் ஒரு வீடியோவை தாக்கல் பண்ணியிருந்தாரு பாரத பிரதமர் அவர்கள். ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாடகம் நடத்த வேண்டாம், மாணவர்களை கேவலப்படுத்த வேணாம். நாங்க அந்த மாணவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, முதல்ல நீங்க அந்த அமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. ரெண்டாவது, நீதி கேட்டு போராடிய மாணவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தினாங்களே, அவங்க மீது நடவடிக்கை எடுத்துட்டு கூடவே அந்த தடியடி நடத்தணும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதாவது தடியடி நடத்தினாங்க இல்லையா, அதுக்கு பாரத பிரதமர் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு. பார்ப்போம் இன்னைக்கு சபையில என்ன மாதிரி நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெற போது, அந்த சட்டம் என்ன மாதிரி ஒரு சட்ட வரைவு நிறைவு செய்ய போறாங்க அப்படின்றதையும் இன்னைக்கு பார்த்துட்டு அது மசோதாவை உடனடியாக தாக்கல் பண்ணி நாடாளுமன்றத்திலையும் சரி மாநிலங்களவையிலையும் சரி அந்த மசோதா நிறைவேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நீட் எதிர்த்து வந்து நடிகர்கள் இருந்து மாணவர்கள் இருந்து கடுமையான போராட்டங்கள்லாம் நடத்திட்டு வராங்க. இதோட முன்னேற்பாடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் வந்து மாணவர்கள் போராட்டம் நடத்த போறாங்க. சேம் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி வந்து ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க அறவழியில, அதே போல இதுக்கும் நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி உளவுத்துறை மூலயமா மாநில காவல்துறைக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் அறிக்கையை அனுப்பினோடனே உடனே நம்ம மெரினா பீச்சை ஃபுல்லா வந்து சீல் பண்ணிட்டாங்க. பொதுமக்களும் யாருமே மெரினா பீச்சுக்குள்ள போகக்கூடாது. பொதுமக்கள் கூடும் இடங்கள்ல எங்கெல்லாம் அதிகமா கூடுறாங்களோ அங்கெல்லாம் காவல்துறை அதிகமா பலப்படுத்திட்டாங்க. அதனால பெரும்பாலான மாணவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க,
பண்றாங்கன்னா காலேஜுக்குள்ளேயே அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே அந்தந்த காலேஜில் போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. அது போதாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸ் தி நகரில் உள்ள பாலன் இல்லத்தில் இருக்கு இல்லையா, இங்க தோழர்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்களும் வந்து உணர்வுபூர்வமாக போராட்டம் நடத்திட்டு வராங்க அப்படின்னு அந்த கட்சியோட மாநில தலைவர் திரு சண்முகம் அவர்கள் சொல்றாரு. ஆனா இந்த போராட்டங்களை வந்து நடத்துறதுக்கு காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களையும் மாணவர்களையும் அடிச்சு துன்புறுத்துறாங்க. இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு ஒரு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. பொதுவா வந்து டிவிகே அரசாங்கம் வந்து இந்த நீட் தேர்வுக்கு எதிராக பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பேர்ல ஒரே ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டு விட்டுட்டீங்க. பட் அறிக்கை மட்டும் போதாது, இங்க போராடுறவங்களுக்கு நீங்க காவல்துறையை வச்சு ஒடுக்க பாக்குறீங்க. அப்ப நீங்க மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க வந்து இங்க இருக்கிற மாநில அரசு வந்து காவல்துறை மூலியமா இங்க இருக்கிற மாணவர்களுக்கு போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு காவல்துறையை வச்சு ஒடுக்க பாக்குறீங்க. இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி திரு சண்முகம் அவர்கள் இந்திய சிபிஎம் மாநில தலைவர் திரு சண்முகம் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இது போதாத குறைக்கு சண்முகத்தை அவர்களை பார்த்துட்டு அவரோட கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்ல டி நகர் உள்ள கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுல அந்த மாநில நிர்வாகிகளும் தோழர்களும் அதாவது மாணவ தோழர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியாகவே சண்முகம் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதாவது தமிழக அரசு மத்திய அரசுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது, கடமைக்காக ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க. அதே போல மாணவர்களையும் பெண்களையும் போராடுறவங்கள ஒத்துழைக்காம அவங்க போராட்டத்தை ஒடுக்குறாங்க, இந்த போராட்டம் நடைபெறாமல் தடுக்க பார்க்குறாங்க. இது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அதனால நீங்க வந்து முதல்வர் அவர்களை சந்திச்சு இது தவறு அப்படின்றத வலியுறுத்துங்க. இதை மீறும் பட்சத்துல நீங்க தவேக அரசாங்கருக்கு கொடுத்திருக்கும் ஆதரவை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட மாநில நிர்வாகிகள்லாம் சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆல்ரெடி முதல்வர் அவர்கிட்ட சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கேன், இன்னும் சந்திப்பு கிடைக்கல, கிடைச்சதுன்னா நிச்சயமா இதை நான் வலியுறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்த நீட்டு போராட்டம் பயங்கரமா விஸ்வரூபம் எடுத்திருக்குங்க. டெல்லியிலையும் சரி நம்ம தமிழகத்திலையும் சரி நாடு முழுவதும் இது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன மாதிரி விளைவுகளையும் பலன்களையும் மாணவ செல்வங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் இதே போல ஒரு நிகழ்ச்சியில அதிரடி அரசியல் பார்வையில உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நன்றி, வணக்கம்.